मिटा दे आलस के घेरे अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேலை யோகம். 108 நாள் பட்டினுடைய 106வது நாள், 4/11/2025. ஓ wild west wind, thou breath of autumn's being, thou from whose unseen presence the leaves dead are driven like hosts from an enchanter fleeing. If I were a dead leaf thou mightest bear, if I were a swift cloud to fly with thee, I wave to pant beneath thy power and share the impulse of thy strength, only less free than thou. Oh, uncontrollable, if even I were as in my boyhood, and could be the comrade of thy wanderings over heaven, as then when to outstrip thy sky speed scary seemed a vision, I would ne'er have striven. As thus with thee in prayer in my sore need, oh, lift me as wave, a leaf, a cloud, I fall upon the thrones of life, I bleed. A heavy weight of hours has chained and bowed one too like thee, tameless and swift and proud. 15 அக்டோபர் 1819. பெர்சி பைசி செல்லி ஒரு காட்டில் உட்காந்துருக்கிறாரு, இட்டாலி பக்கத்தில் ஃப்ளோரன்ஸில். காற்று கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, அதாவது மேற்கு காற்று. அந்த மேற்கு காற்றுக்கிட்ட பேசுகிறாரு ஷெல்லிங்கிறவர். காட்டின் மேற்கு காற்று, காட்டிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்றே, வெஸ்ட் விண்டே, ஓ மேற்கு காற்றே, காட்டின் மேற்கு காற்றே, இலையுதிர் காலத்தின் சுவாசமே, உயிரற்ற இலைகளை யாருடைய கண்ணுக்கும் தெரியாத இருப்பிலிருந்து இறக்கிவிட்டு விட்டீர்கள். மந்திரவாதிகளிடமிருந்து பேய்கள் தப்பி ஓடுவது போல் காய்ந்த இலைகளை நீங்கள்
காற்றாகிய நீ விரட்டிவிட்டாய் மரத்திலிருந்து. ஒருவேளை நான் அந்த உயிரற்ற இலையாக இருந்திருந்தால் உன் கூடவே நான் பறந்திருப்பேன். ஒருவேளை நான் மேகமாக இருந்திருந்தால் உன் கூடவே பறந்திருப்பேன். நான் ஒரு அலையாக இருந்திருந்தால் உன்னுடைய சக்திக்கு கீழே நான் இருந்திருப்பேன். உன்னுடைய சக்தியின் வேகத்தில், வேகமான சக்தியில் நானும் ஒரு பங்காளனாக இருந்திருப்பேன். அதாவது உன்னுடைய சக்திக்கு முன்பாக நான் குறைந்த அளவு சுதந்திரம் உள்ளவனாக இருந்திருக்கக்கூடும். ஆகையால் ஓ கண்ட்ரோல் இல்லாத வாயுவே, காற்றே, ஓ அன்கண்ட்ரோல்டபிள்டு வேவ்ஸ், விண்ட். கவிஞர் காற்று கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, பவன் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, விண்டு கூட பேசிகிட்டு இருக்காரு. நான் இலையாக இருந்திருந்தா காஞ்சி போனேன், இலையாக இருந்திருந்தா, நான் மேகமாக இருந்திருந்தா, நான் அலையாக இருந்திருந்தா, அப்போ என்ன நீ பறக்க வச்சிருக்கலாம், பறக்க வச்சிருப்ப. நான் ஒருவேளை சின்ன வயசுக்காரனாக இருந்திருந்தா நான் உன்னுடைய ஆகாய மார்க்கத்தில் துணைவனாக வந்திருப்பேன். உன்னுடைய வேகத்தை கடந்து செல்வது கூட கடினமாக இருந்திருக்காது. அப்பொழுது நான் சிறுவயதாக இருக்கும்போது நீ வந்திருந்தால், அப்பொழுது நான் இன்று இந்த வலி நிறைந்த ஒரு பிரார்த்தனை முன்னால் வைத்திருக்க மாட்டேன். நான் சின்ன வயசில் ஒன்றை விட வேகமாக ஓட முடியக்கூடியவனாக இருந்தேன். ஏ வாயு, ஏ பவன், ஏ விண்ட், ஏ காற்று, காற்றின் காற்றே, காற்றிலிருந்து வரக்கூடிய காற்றே, ஏ வாயு, என்னை தூக்கு. எப்படி ஒரு காய்ந்த இலைகளைப் போல என்னை தூக்கு, அலைகளை போல, மேகங்களை போல. ஓ lift me as a wave, a leaf, a cloud, I fall upon the thrones of life, I bleed. நான் வாழ்க்கை என்ற முள் மேலே கிடக்கிறேன். முள், எங்கு பார்த்தாலும் முட்கள். நான் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கிறேன், ரத்தம் சிந்திகிட்ருக்கிறேன். ஏ காற்றே, என்னை நீ தூக்கிக்கொள். வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு வந்துருச்சுன்னு தெரில. என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு வருகின்றன. நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்போ நான் உன்னை விட மேலே வேகமாக பறப்பேன். lift me as wave, a leaf, a cloud, I fall upon the thorns of life, I bleed. நான் வாழ்க்கை என்ற முள்ளில் விழுந்துட்டேன். நான் இரத்தத்தில் நனைஞ்சிருக்கிறேன், இரத்த கலரியாக இருக்குது என்னுடைய உடம்பெல்லாம். காலம் என்ற மிக வெயிட்டான சங்கிலிகள் என்னை கட்டிவிட்டன, என்னை மண்டியிட செய்து விட்டன. நான் ஒன்றை மாதிரி தான் இருந்தேன், என்னை இப்போ மண்டியிட வச்சிருச்சு. டம்லெஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ரவுடு, மிகவும் தீவிரமான மற்றும் கௌரவமான, காட்டில் அமர்ந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கவிஞர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? காற்று கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, பவன் கூட பேசிகிட்டு இருக்காரு, வாயு கூட பேசிகிட்டு இருக்காரு. நிறைய தடவை நம்ம அந்த பறவை கூட பேசுகிறது தான் பார்த்தோம். இதில் காற்று கூட பேசுகிறாரு. செல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது. ஐ ஃபால் ஆஃப் த thorns ஆஃப் த லைஃப், ஐ ப்ளீட். இந்த வார்த்தை, நான் வாழ்க்கைங்கிற முள்ளில் நான் கிடக்கிறேன், ரத்தம் சிந்துகிறது. எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. சின்ன வயசில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், இப்போ முள் தான், எங்கே பார்த்தாலுமே முள், உலகமே முள். ஆகையினால ஏ பவன், ஏ வாயு, ஏ காற்றே, என்னை இங்கேருந்து மேலே தூக்கிட்டு போ. அந்த மேகங்களைப் போல் என்னை தூக்கி செல். அந்த கடலினுடைய அலைகளைப் போல் என்னை தூக்கு. அதனால் மேலே தூக்கு, நான் கீழே நான் துக்கமாக இருக்கிறேன், என்னை நீ உன் கூடவே தூக்கிட்டு போ. நம்ம முன்னேற்றத்தில் போக போக நம்மளுடைய ஆழ்மனம் இரத்த கலரியாக மாறிடுது, ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிது, துக்கமாயிடுது. அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். யார் கூட பேசணும்? அந்த கவிஞர் என்ன பண்ணுறாரு? காற்று கூட பேசுகிறாரு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நீங்களே பேசுங்க, பாபா கூட பேசுங்க, ஆன்மீக உரையாடல் செய்யுங்க, ஏகாந்தத்தில் போங்க, மௌனமாக உட்காருங்க, வாழ்க்கையை பற்றி யோசிங்க. நான் எங்கே இருந்தேன், இப்போ எங்கே வந்துட்டேன், அடுத்தது நான் எங்கே போகணும்? ஐ ஃபால் அப்பான் த thorns ஆஃப் லைஃப், ஐ ப்ளீட். நான் வாழ்க்கைங்கிற
முட்கள் மேலே விழுந்துட்டேன். அதனால் குற்ற உணர்வில் வர வேண்டாம். தன்னைத்தானே இப்படி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு எந்த ஒரு ஃபீலிங்லேயும் போக வேண்டாம். உங்களை நீங்களே பாருங்கள், சாட்சியாக பாருங்கள். கடந்துடுச்சு, இனிமேல் அடுத்தது நல்ல பாதையில் பயணிக்கலாம். சாட்சியாக பாருங்கள் கடந்த விஷயங்களை. குற்றம் சுமத்தணும்னு அவசியம் இல்லை, பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு அப்புறம் யோசிங்க, அப்புறம் சிந்தனை பண்ணுங்கள், அப்புறம் மனனம் பண்ணுங்கள். இந்த கவிதையினுடைய லாஸ்ட் லைன், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங்கிங் பி ஃபார் பிஹைண்ட். வசந்தம் தூரமாக இருக்குதா? ஏன்னா இப்போ குளிர் வந்துருச்சு, குளிர்காலம் வந்ததுனால வசந்தம் தூரமாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கவிஞர் அடுத்து சொல்கிறாரு, எப்படி நீயோ அதே போல் நானும் ஆகணும். அதனால் இன்னர் டயலாக் உங்களுக்கு நீங்களே பேசுங்க. சரி, அது முடியலையா? பறவைகள் கூட பேசுங்க. அதுவும் முடியலையா? மரத்து கூட பேசுங்க. மேற்கு காற்று மேலே பேசுங்க, அது கூட பேசுங்க. தென்மேற்கு பருவக்காற்று கூட பேசுங்க. வடகிழக்கு பருவக்காற்று கூட பேசுங்க. எல்லோரும் வந்து நாய் ஏன் வளர்க்குறாங்க தெரியுமா? அதை ஏன் சுற்றி வாக்கிங் அதை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க? ஏன்னா மனிதர்கள்ட்ட பேசுகிறது வந்து டேஞ்சர். நம்மளுடைய சீக்கிரட்டை அவங்க வரைக்கும் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் நாய்கள்கிட்ட பேசுகிறாங்க, பூனைக்கிட்ட பேசுகிறாங்க, யானைக்கிட்ட பேசுகிறாங்க, பறவைகள்கிட்ட பேசுகிறாங்க, கிளிகிட்ட பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க இந்த மாதிரி? ஏன்னா துக்கம், நிறைய துக்கம் இருக்குது. மாடு கூட பேசுவாங்க, நிறைய பேர் ஆடு கூட பேசுவாங்க. I fall upon the thorns of life, I bleed. என்னக்கிட்டேருந்து ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்குது, ரத்தத்தில் நான் நனைஞ்சிட்ருக்கிறேன், நான் விழுந்துட்டேன், நான் இறக்க போகிறேன், சாக போகிறேன், செத்துட்ருக்கிறேன். I thirst, I fall, I bleed. நான் விழுந்துட்டேன், மயங்கிட்டேன், ரத்தம் சிந்திட்டேன். ஆகையால் காற்றே என்னை தூக்கு, என்னை காப்பாற்று. இந்த மேகத்தை போல் என்னை தூக்கு, காய்ந்த இலைகளைப் போல் என்னை தூக்கு, அலைகளைப் போல், கடல் அலைகளைப் போல் என்னை தூக்கு நீ. அதனால் என்ன பண்ணோம்? ஏகாந்தத்தில் போகணும். இந்த கவிஞர் மாதிரி அவர் காட்டில் போய் இருந்தார் இல்லையா? இத்தாலியில் போய் அங்கே காட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே இருக்கிற காற்று கூட பேசிகிட்டு இருக்காரு. பாபா என்ன சொல்கிறாரு? அதிகாலையில் எந்திரிங்க, உங்களுக்கு நீங்களே பேசுங்க, ஏகாந்தத்தில் பேசுங்க. என்ன பேசணும்? தனக்குத்தானே என்ன பேசுவீங்க? இனிமையான குழந்தைகளே, எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டே இருங்க. அதனால் ராத்திரி முழிச்சிருந்தும் கூட இந்த மாதிரி நீங்கள் சிந்தனைகள் செய்யணும். தூங்கிக்கவாறே இல்லை, எந்திரிச்சு உட்காந்து பேசுங்க. நான் ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளி, மே இத்தனி சோட்டி சி. நான் எவ்வளோ சின்ன ஆத்மா, எவ்வளோ பெரிய சரீரத்தை நான் நடத்திட்டுருக்கிறேன், இயக்கிட்டுருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இவ்வளோ சின்ன ஆத்மா எவ்வளோ பெரிய சரீரத்தை இயக்கிட்டு இருக்குது. அதனுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குது? கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் என்ன பண்ணிகிட்ருக்கு? இவ்வளோ பெரிய உருவத்தை இயக்கிட்டுருக்கு. எங்கேருந்து கண்ட்ரோலிங் பண்ணிகிட்ருக்கு? எப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு? நான் இவ்வளோ சின்ன ஆத்மா எவ்வளோ பெரிய சரீரத்தை நான் இயக்கிட்டுருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம். ஒருவேளை 1920 காலையில் என்ன நடந்தது அது கூட இதுக்கு ஞாபகம் இருக்குது. 2020 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு நான் என்ன சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ட அந்த உணவில் எவ்வளோ உப்பு இருந்தது அது கூட ஞாபகம் இருக்குது. எல்லாமே அந்த ஆத்மாவுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஞாபகம் இருக்குது, எதையும் மறக்கலை. அது மறைஞ்சிருக்குது, அவ்வளோதான், மர்ஜ் ஆகிருக்குது, ஆனால் இருக்குது. எவ்வளோ அதிசயம் பாருங்கள் இந்த ஆத்மாவனுடைய விஷயத்தை பார்க்கும்போது. எல்லாமே ரெக்கார்டு. இந்த பழைய உலகம் விநாசமாக போகுது. நம்ம என்ன பேசணும்? நம்மளே இந்த பழைய உலகம் விநாசமாக போகுது. நம்ம கண் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறது விநாசமாக போகுது. இந்த கண் மூலமாக இதெல்லாம் தெரியுதோ அது கண் உட்பட எல்லாம் பஸ்பமாயிரும். இப்போ நம்ம பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரம் எடுப்போம். சாகிறதுக்கு முன்னாடி செத்தது மாதிரி அனுபவம் பண்ணணும். உயிரோடு இருந்தே இறந்த நிலை, டையிங் எ லைவ், அதாவது உயிரோடு இருந்துகிட்டே இறக்கிற நிலை. அவ்வளோ பாவம் அந்த அளவு வலி இருக்காது. அதனால் டெய்லி என்ன பண்ணணும்? நம்மளுடைய மரணத்தினுடைய அபியாசம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். நான் செத்துட்டேங்க, என் டெட் பாடி எரிஞ்சிட்ருக்குங்க. அதனால் நீங்கள் செத்துருங்க, டெய்லி
நான் செத்த பிறகு இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், அங்கே அவங்க என்ன ஆவாங்க, இவங்க என்ன ஆவாங்க. எவ்வளோ பெரிய சுமையோட ஒரு மனுஷன் வந்து இறந்து போகிறான். எவ்வளோக்கெவ்வளோ அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்களோ அவர் சாகிற நேரத்தில் அவ்வளோ துக்கத்தில் சாவார். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்களை, அவ்வளோ பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. யாருக்கிட்ட எதுவுமே இல்லையோ அவங்க ஈஸியாக போயிடுறாங்க. பாபா, நாங்கள் இப்பொழுது வந்து விட்டோம், வெயிட், வி ஆர் கம்மிங், நான் வந்துட்டேன் பாபா, வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய உங்களுடைய உண்மையான மடியில் வந்துட்டோம். பாபாவனுடைய மடி வந்து ஆன்மீக மடி. இப்போ பகவான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் வந்து நமக்கு ராஜ்யோகா கற்றுக் கொடுக்குறார். பாபா வந்து நமக்கு எவ்வளோ ஞானத்தை புரிய வச்சுட்டாரு. அதிசயம்தான். அந்த சுகம் கொடுக்கக்கூடிய தந்தை அதிசயம் செஞ்சு விட்டார். காலையில் அப்போ என்ன பேசணும்? தனக்கு தானே இது ஒரு அதிசயம், இது ஆத்மாவுடைய அதிசயம், இந்த நாடகத்தினுடைய அதிசயம், பாபாவனுடைய அதிசயம், ஞானத்தினுடைய அதிசயம். எவ்வளோ ஒரு விசித்திரமான ஒரு நாடகம், எப்படி இந்த ஒரு லீலை நடந்துட்டு இருக்குது. சில நேரம் சிலது நடக்குது, சில நேரம் வேற நடக்குது. இப்போ ஒன்று நடக்குது, திடீர்னு கொஞ்ச நேரத்தில் இன்னொன்று நடக்குது. இந்த மாதிரி பேசணும். பேசவே இல்லைன்னா துக்கத்தில் தான் இருப்போம். இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. ஐ ஃபால் ஆஃப் ஆன் த thorns ஆஃப் லைஃப், ஐ ப்ளீட் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. நான் வாழ்க்கைங்கிற முள்ளில் விழுந்துட்டேன், நான் ரத்தம் சிந்திட்டுருக்கேன். அழுதுகிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாத்தோட ஃபஸ்ட்டு காரியம் என்ன? தனக்குத்தானே பேச வேண்டும். அடுத்த 2வது பாயிண்ட்டு, பாபாவுடைய ஸ்ரீமத். குழந்தைகளே, அமிர்த வேளை எழுந்து உங்களுக்கு நீங்களே இனிமையான விஷயங்களை பேசுங்க. என்ன இனிமையான விஷயம்? என்னத்தை பேச? இந்த உலகம் விநாசமாக போகிறது, இந்த சரீரம் கூட நம்மளுடைய இது விடுபட்டு போகிறது. இதுதான் இனிமையான விஷயம். இது என்னை சுற்றி இருக்க சொந்தக்கார பந்தக்கார எல்லாமே மாயாவனுடைய சொந்தக்காரர்கள், மாயாவால் அனுப்பப்பட்ட சோதனை தாள்கள். எல்லாரும் ஏமாத்துறாங்க. எல்லாம் செத்து போயிட்டாங்க, செத்து கிடக்குறாங்க. இந்த உலகத்தில் ஒன்றை தவிர, பாபாவை தவிர உனக்கு வேறு யாரும் இல்லை. இதுக்கு தான் சொல்லப்படுகிறது இனிமையான விஷயங்கள். இந்த சரீரம் கூட கெட்டுப்போன சரீரம், உடம்பு. அதனால் சிந்தனை பண்ணுங்கள், நம்ம இப்போ எந்த ஃபேமிலியில் இருக்கிறோம், நம்மளுடைய காரியம் என்ன. ஒருவேளை புத்தியில் இருக்குது நம்ம வந்து இந்த ஈஸ்வரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம வந்து இப்போ நம்மளுடைய புது ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ முழு நாளும் நமக்கு குஷி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். நான் பாபாக்கிட்டேருந்து ஆஸ்தி எடுக்கணும். பாபா வேறு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்குறதில்ல. வெறும் பாபாவை மட்டும் நினச்சாவே போதும். மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க, செத்துட்டாங்க. பாபா எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் இப்போ உங்களை மட்டும் தான் நினைப்பேன், உங்கள்கிட்ட இருந்து நான் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி எடுத்துப்பேன். எல்லாருமே நடமாடும் பிணங்களுடைய உலகம், சுடுகாடு, டெட் பாடிஸ் நடந்துகிட்டு இருக்குது. சோம்பி காட்டுவாங்க இல்லையா, ஹாலிவுட் மூவிலாம் சோம்பின்னு சொல்லுவாங்களா, டெட் பாடி வந்துருச்சு நடக்கும். அப்புறம் ஒயிட் வாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிணங்கள் உயிர்த்தலும். அப்படி தான் எல்லோரும் இருக்குது. இந்த உலகமே அதுதான். கெட்டு போன சரீரம் வந்து நடமாடிட்டுருக்கு. நடமாடும் கக்கூஸ் நடந்துகிட்ருக்கு, நடமாடும் பாத்ரூம். இவங்களாம் மனிதர்கள் யார்? நடமாடும் பாத்ரூம். அதிகாலையில் இந்த மாதிரி இனிமையான விஷயத்தை நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். நாலா பக்கமும் துர்நாட்டம் வீசிட்டு இருக்கு. ஏன்னா டெட் பாடி நடந்துட்டு இருக்கு, சுற்றி டெட் பாடி. இது பூதங்களின் உலகம், பேய்களின் மாளிகை. யார் மேலே மோகம் வச்சுருக்கீங்க? யார் மேலே அட்ராக்ட் ஆகுறீங்க? பேய்கள் எல்லாமே, பூதங்கள், பிசாசுகள் எல்லாம். யாரை போய் அன்பு பண்ணுறது? டெட் பாடியவா? ஒயிட் வாக்கர்ஸா? இல்லை டெட் பாடிஸா? இல்லை சோம்பியவா? யார் மேலே நீங்கள் அன்பு வச்சிங்களோ அவங்க கண்டிப்பாக ஏமாற்றி தீருவாங்க. இது கம்பல்சரி. ஏன்னா யாருக்குரியவங்க கிடையாது. அவங்கவுங்க ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு உரியவர் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். பாபா வேற எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்குறதே இல்லை. என்ன மட்டும் நினைங்க போதும், மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இது வரைக்கும் பார்த்த அந்த 2 பாயிண்ட்டும் டாபிக் வந்து தனக்குத்தானே பேசுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பாபா சொன்னது. ஆத்மாவின் சொந்த உரையாடல், தனக்குத்தானே பேசுவது, செல்ஃப் கான்வர்சேஷன். ஏகாந்தத்தில் போங்க, உங்களுக்கு நீங்களே பேசுங்க. ஒருத்தரையாவது நீங்கள் கூட கூப்பிட்டுட்டீங்க, அவ்வளோதான், அங்கே போச்சு, தனிமே இல்லை. அங்கே ஏகாந்தம்னு சொல்ல முடியாது. அதை இன்னும் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அங்கே
அத்வைதம் இல்லை, துவைதம் ஆயிரும். அதனால் தனியாக போகணும், தனியாக உட்காந்து தனியாக பேசணும். அடுத்த டாபிக் வந்து புத்தியை வந்து அலைய வைக்காதுங்க. பாபா மற்றும் வீட்டு மற்றும் ராஜ்யத்தை நினைவு பண்ணுங்கள். பாபாவை நினைவு பண்ணுங்கள், வீட்டை நினைவு பண்ணுங்கள், ராஜ்யத்தை நினைவு பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய பாயிண்ட்டு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாங்க. ஆன்மீக பக்தி, அதாவது நினைவு யாத்திரையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு பொழுதும் இங்கே அங்கே வந்து அவங்களுடைய சிந்தனைகளை செலுத்தக்கூடாது. ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். புத்தி வந்து இங்கேயும் அங்கேயும் அலையுது அப்படின்னா அவங்க வந்து தூங்கி தூங்கி விழுவாங்க, கொட்டாவி விடுவாங்க. இதனால் என்ன ஆகுது? சூழ்நிலை கெட்டு போயிடுது. தனக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்க. பாபாவனுடைய கட்டளை என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அதிகாலையில் எழுந்து ஒரே ஒரு நிராகாரமான தந்தையை மட்டும் நினைவுங்க. உங்களுடைய சிந்தனைகள் அது ஜாப் மாதிரி ஓடிட்டே இருக்கணும். மகிமை வந்து ஒரே ஒரு பாபாவுக்கு மட்டும்தான். சிவாய நமக. பாபா வந்து விதேகியாக இருக்கார், உடம்பு இல்லாமல் இருக்கிறாரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த வார்த்தையை நல்லா எழுதிக்கோங்க. கேலிகிராஃபிக் ஸ்லோக். அதனால் அதிகாலையில் எழுந்து பாபா மற்றும் இனிமையான ராஜ்யத்தை நினைவு பண்ணுங்கள். இந்த மரணத்தினுடைய நேரத்தில், இந்த செட்டில்மெண்ட்டுக்கான நேரத்தில் பாபாவனுடைய நினைவு தான் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்கக்கூடியதாக இருக்கும். பாபாவுடைய நினைவு மட்டும்தான். பாபா நினைவின் கூடவே புத்தி பரந்தாமல் வீட்டில் இருக்கணும், வீட்லேயும் இருக்கணும். பாபா வந்து என்னெல்லாம் நமக்கு ஸ்மிருதிகள் கொடுத்துருக்கிறாரோ, அது எல்லாமே ஞாபகப்படுத்தியிருக்கிறாரோ, அது எல்லாத்தையுமே நினைவு பண்ணி ஸ்மரணை பண்ணி தனக்கு தானே நன்மை செய்யுங்க. இதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? நம்ம முரளி படிக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்காக எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், எக்ஸாமுக்காக தயார் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு லைனையும் அண்டர்லைன் பண்ணுங்கள், படிங்க. உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கோங்க, பிஸியாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்களும் ஞாபகப்படுத்துவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? எக்ஸாம் இல்லை, நாளைக்கு படி. வீட்டில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்களா அடிக்கடி எக்ஸாம், இன்றைக்கி எக்ஸாம், படி. எக்ஸாம்னால் நிறைய ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. எக்ஸாம் இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படி. அப்போ நினச்சி பாருங்கள், நிரந்தரமாக எப்போவுமே டெஸ்ட்டு தான், எக்ஸாம் தான். ஒன்று வந்து முரளியினுடைய எக்ஸாம் போயிட்டுருக்கு நமக்கு டெய்லி. இன்னொன்று வாழ்க்கையினுடைய எக்ஸாம், வாழ்க்கையினுடைய பரீட்சை. ஃபுல் டே எக்ஸாம் தானே, பரீட்சை தானே நடந்துகிட்ருக்கு ஃபுல் டே. அந்த பரீட்சையில் வந்து கொஸ்டின்ஸு. ஆனால் நம்மளுடைய இதில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை மாற்றம் தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர். அங்கே வந்து ஸ்தூலமான எக்ஸாம் கொஸ்டின், நமக்கு சூட்சமான கொஸ்டின். இது கொஸ்டின் தானா அப்படிங்கிறது கூட சில நேரம் தெரியாமல் போயிடும். அதனால் 2 எக்ஸாமும் பண்ணிகிட்டே இருங்க. அவ்யக்த முரளியினுடைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, கூடவே வாழ்க்கையினுடைய எக்ஸாமும் எழுதிட்டே இருங்க. அதிலே 100 மார்க்னால் இதுலேயும் 100 மார்க் எடுங்க. யாராவது வருவாங்க, அவங்கள தள்ளி விட்டு போயிடுவாங்க, நீ உட்காந்து அழுதுகிட்டே இருப்பீங்களா என்ன? இங்கே 1 மார்க்கு கம்மி ஆகிடுச்சுன்னா எவ்வளோ மெசேஜ் வருது? 1 மார்க்கு கம்மி ஆகிடுச்சுன்னா எத்தனை மெசேஜ் வருது தெரியுமா? ஒருவேளை 10க்கு 3 வாங்கினவனுக்கு கவலை இருக்காது, 10க்கு 9 வாங்கினவங்களுக்கு தான் கவலை அதிகமாக இருக்கும். 1 மார்க்கு கம்மி ஆகிடுச்சு, பயங்கர சோகம், பயங்கர துக்கத்தில் இருப்பாங்க. அது இருக்கணும் கண்டிப்பாக. ஏன் துக்கம் அப்படின்னா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க, உழைச்சாங்க. யாரும் உழைக்கவே இல்லையோ, முயற்சியே பண்ணலையோ, அவங்களுக்கு எங்கே இருந்து துக்கம் வரும்? எப்படி ரொம்ப பிடிச்ச பொருள் ஒன்று தொலைஞ்சி போச்சுன்னா எப்படி துக்கம் இருக்குமோ அந்த மாதிரி துக்கம் இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க, பறிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி துக்கம் இருக்கும்? அந்த மாதிரி துக்கம் இருக்கணும். 1 மார்க் கம்மியாக இருந்தால் கூட அந்தளவு துக்கம் வந்துடணும். ஏன்னா நம்ம எவ்வளோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக எவ்வளோ காலையிலேருந்து ராத்திரி ஃபுல்லாக இருந்து எவ்வளோ போராடிச்சு நம்ம படித்தோம், எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு டாபிக் வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கள். ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் விசார் சாகர் மந்தன் ஞான சிந்தனை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா புத்தி ரொம்ப நல்லா இருக்குது அந்த நேரத்தில். அதனால் ரிஃப்ரெஷ் ஆகிடுறோம். அதனால் அதிகாலையில் எழுந்து விசார் சாகர் மந்தன் பண்ணுறதுக்கான பழக்கத்தை கொண்டு வாங்க. யாருக்கு ஞானத்தை கடையக்கூடிய ஆர்வம் இருக்குமோ, அந்த பயிற்சி இருக்குமோ, அவங்க எந்த அளவுக்கு அவங்க மந்தனம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க தகுதியானவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை ஞானத்தினுடைய மந்தனம் அவங்க சிந்தனை செய்யலை அப்படின்னா அவங்க அசுர விஷயங்களை சிந்தனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். குப்பையை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
வீணான எண்ணங்கள், வீணான சிந்தனைகள் இருந்துகிட்ருக்கும். ஆகையினால குழந்தைங்களே, நீங்கள் உங்களையே முன்னேற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஞானத்தை மந்தனம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அமிர்த வேலையில் விசார் சாகர் மந்தனம் ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கு என்ன ஒரு தொழில் இருக்குமோ அவங்க அதிலே ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக அந்த அதிகாலையில் ஓடுது. எந்த குழந்தைங்களுக்கு முரளி படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது, அதை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்குதோ அவங்க தான் நல்லா சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஞான சிந்தனை பண்ணுங்கள். பகவானுடைய அறிமுகத்தை நான் எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறது? ஆகையினால் அதிகாலையில் எழுந்து விசார் சாகர் மந்தனம் செய்யணும். அதிகாலையிலேருந்து சிந்தனை பண்ணணும். அப்புறம் யார் வராங்களோ அவங்களுக்கு சொல்லணும். முரளியினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே நல்லா உட்காந்துரும். பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. ராஜா ஆகிறது அப்படின்னா ஒன்று மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, ஈஸி கிடையாது. அதனால் குழந்தைங்களே, பாபா என்னெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தாரோ அதை சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க, அசை போட்டுகிட்டே இருங்க. புத்தியை ஞான சிந்தனையில் பிஸியாக வச்சுக்கிறதுக்கான பழக்கத்தை கொண்டு வாங்க. அமிர்த வேலையில் எழுந்து ஞான ரத்தினங்களுடைய பிஸ்னஸை ஆரம்பிங்க. ரூப் பசந்த் ஆகி நீங்களும் படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைங்க. வீணான சிந்தனைகள்லேருந்து முடிக்கிறதுக்காக அதிகாலையில் எழுந்து ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கள். விசார் சாகர் வந்தனம் பண்ணுங்கள். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டே இருங்க. ஆன்மீக தந்தை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். இப்பொழுது இந்த துக்கத்தின் உலகம் மாறப்போகிறது. இந்த மாதிரி புத்தியில் முழு ஞானமும் ஸ்மரணை இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வுடையவர். அவர் இறந்துட்டார். அவர் மேலே போனார் சுட்சுமோதனத்துக்கு. அங்கே நிறைய கியூ இருந்தது, பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது. முதல் ஆளுகிட்ட கடவுள் கேட்குறாரு, நான் பசியோடு வந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த, ஓகே ஓகே போ, சொர்க்கத்துக்கு போ. இவருக்கு டென்ஷன் வருது, ஐயோ நான் யாருக்கும் சாப்பாடே கொடுக்கலையே. அப்புறம் அடுத்தவர் வராரு, ஓ நீயா, நான் தாகத்தில் இருந்தேன், நீ தண்ணி கொடுத்த, சரி ஓகே இப்போ சொர்க்கத்துக்கு போ. சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. ஆனால் இவர் நினைக்கிறாரு, ஐயோ நான் யாருக்கும் தண்ணியை கொடுக்கலையே, கொடுத்தனா? கொடுத்ததே இல்லை. அப்புறம் மூணாவது வராரு ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட, நீ நான் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நீ என்னை பார்க்குறதுக்கு வந்த, போ சொர்க்கத்துக்கு போ. இவர் நினைக்கிறாரு, நான் இது வரைக்கும் யாரையும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததே இல்லை, எந்த ஒரு வியாதியார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள நான் போய் பார்த்ததும் இல்லை. அப்புறம் அவருடைய நம்பர் வருது. பகவான் சொல்கிறாரு, போ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அப்படி ஏன் சொன்னார்? உங்கள்கிட்ட கேள்வி. இப்போ பகவான் என்ன சொன்னார்? பகவான் சொன்னார், நான் எப்பெல்லாம் கஷ்டத்தில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், கவலையில் இருந்தனோ அப்போ உன்னுடைய காமெடி, உன்னுடைய நகைச்சுவை தான் என்னை சிரிக்க வச்சுது. சோகத்தில் இருந்த என்ன மகிழ்ச்சி படுத்தினது உன்னுடைய நகைச்சுவை தான். பகவான் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மனிதர்கள் ரூபத்தில் உன் முன்னாடி வந்தேன், நான் உதாசியாக இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், அப்போ உன்னுடைய நகைச்சுவை தான் என்ன சிரிக்க வச்சுது. ஆகையினால் நீ கூட நான் சொர்க்கத்துக்கு போகலாம், கோ சொர்க்கத்துக்கு போ. சுகம் கொடுக்க முடியலை அப்படின்னா குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது சிரிக்காத வைக்கலாம்ல இன்னொருத்தரை. ஜோக்ஸ் சொல்லி நல்ல ஜோக்ஸாக இருக்கணும். மற்றவங்களை கீழே தள்ளுற மாதிரியும் ஜோக்ஸ் இருந்துடக்கூடாது, டபுள் மீனிங் ஜோக்காகவும் இருக்கக்கூடாது. மற்றவங்களை இப்படி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி மறைமுகமாக தாக்குற ஜோக்ஸாகவும் இருக்கக்கூடாது. சிந்திக்க வைக்கக்கூடிய ஜோக்காக இருக்கணும், இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஜோக்காக இருக்கணும். இல்லைனா எதுவுமே இல்லை, நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஜோக்காக இருக்கணும். ஆகையினால இன்றைக்கி 4 பேராகிராஃபுக்கு 4 ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் தனக்கு தானே சைலண்ட்டான கான்வர்சேஷன் பண்ணணும். அது ஆத்மா தனக்கு தானே பேசணும். நான் எனக்கு நானே பேசுகிறேன், ஏகாந்தமாக அமர்ந்து தனக்கு தானே பேசுவது. அப்புறம் 2வது ஹோம்ஒர்க், பாபாவுடைய நினைவு மற்றும் நம்மளுடைய தெய்வீகமான குலத்தினுடைய நினைவில் இருக்கணும். பாபாவுடைய நினைவு மற்றும் ஆஸ்தியினுடைய நினைவு. 3வது கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரதா. புத்தி மூலமாக ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு இருக்கணும். புத்தி ஒரே பாபா மேலே ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். இதுதான் ஹோம்ஒர்க் 3வது.
4வது ஹோம்ஒர்க் மந்தன். ஞான சிந்தனை செய்து, ஞான மந்தனை செய்து அமிர்தத்தை அடையணும். ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஞான சிந்தனை செய்து அதனுடைய அமிர்தத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். இது 4வது ஹோம்ஒர்க். அப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க் வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு எழுதணும். ஓம் நம சிவாய, அது உங்களுடைய கையெழுத்தில் எழுதணும். இன்றைய கவிதை BK திவ்யா பெஹன், குளோபல் ஹாஸ்பிட்டல். இன்றைய கவிதையினுடைய தலைப்பு வந்து இன்றைய ஃப்ரெஷ்ஷான செய்தி, இன்றைய சுட சுட செய்தி அப்படிங்கிறதான் தலைப்பு. கேளுங்கள் கேளுங்கள் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்யமான ஆத்மாக்களே, இன்றைய சுட சுட செய்தியை கேளுங்கள். இந்த செய்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது பகவான் மூலமாக. நீங்கள் நிராகார ஜோதி சுரூபமான அழியாத அழிக்க முடியாத ஆத்மாக்கள் வந்தீர்கள். பிரகாசமான நகரத்திலிருந்து இந்த சாகார உலகத்திற்கு ஒரு பயணியாக பயணம் செய்ய வந்தீர்கள். கடந்து சென்ற இந்த ஜன்மம் மரணம் என்ற இந்த சக்கரத்தின் பாத்திரதாரியாக ஆகி அடிக்கடி இன்று எங்கேயோ இருந்தீர்கள், நாளை எங்கோ இருந்தீர்கள். இவ்வாறாக பல பிறவிகளில் பல முறை இந்த ஆன்மீக யாத்திரை செய்தீர்கள். ஆனாலும் சதா குஷியாகவும் சதா மோஜுடனும் சதா கவலையற்றும் இருங்கள். ஏனெனில் உங்களுடன் அழகான இதயம் கொள்ளை கொன்ற பாபா ஒவ்வொரு திருப்பங்களிலும் இருக்கின்றார் துணையாக. கேளுங்கள் கேளுங்கள் விசேஷ ஆத்மாக்களை, இன்றைய சுட சுட செய்தியை கேளுங்கள். இந்த சிரேஷ்டமான நேரத்தில் வந்துவிட்டார் சுயம் பரமாத்மா இந்த பூமியில். ஆகையினால் பல ஜென்மத்திற்கான தாகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். அவரை சந்திக்கும் இந்த ஒரு நேரத்தில் அவர் ஆஜராக இருக்கின்றார். உங்களுடைய ஒவ்வொரு சம்பந்தங்களையும் உங்களுடைய எல்லா சம்பந்தங்களையும் உங்களுடன் வைத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார். உங்கள் வாசல் நின்று கொண்டிருக்கின்றார் தயாராக. நீங்கள் முதலில் நிறைத்து கொண்டு இந்த உலகத்திற்கு கொடுங்கள் உதவியை. ஆதாரமூர்த்தியாகவும் உதாரமூர்த்தியாகவும் உத்தார்மூர்த்தியாகவும் ஆகி பிறகு கொடுங்கள். அனைவரும் புதைகுழியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கருணையின் இரக்கத்தின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் உதவி செய்யுங்கள். அலைந்து தெரியும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மேலும் உதவி செய்யுங்கள், அவர்களுடைய படகை அக்கறை சேர்ப்பதற்கு. கேளுங்கள் கேளுங்கள் அச்சலொடல் ஆத்மாக்களே, இன்றைய சுட சுட செய்தி. வாருங்கள் ஈஸ்வரனின் சரணத்தில். இப்பொழுது இந்த பழைய உலகத்தை விட்டுவிட்டு இப்பொழுது மாற்றம் இந்த பூமியில் நடக்கப் போகின்றது. முழு சிருஷ்டியிலும் 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களுடைய குழப்பங்கள் இந்த பூமியில் நடக்க இருக்கிறது. 4 பக்கமும் மகாபாரியான மகாபாரத யுத்தம் நிகழ உள்ளது 4புறமும். ஆகையால் நீ எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும். உள்ளுக்குள் இருக்கும் சக்திகளினால் அலங்கரிக்கப்பட்டவனாக. இப்பொழுது இந்த பலவீனங்கள் மீது வெற்றி அடைந்து விடு. ஏனெனில் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. அடுத்தது என்பது இல்லை, அடுத்த வாய்ப்பு இல்லை. கேளுங்கள் கேளுங்கள் அதிர்ஷ்யமான ஆத்மாக்களே, கேளுங்கள் இன்றைய சுட சுட செய்தி. இந்த செய்திகள் அனைத்தும் பரமாத்மாவிடமிருந்து சுயம் பகவானே கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த செய்திகளை கேளுங்கள் கேளுங்கள் ஆத்மாக்களே. ஓம் சாந்தி.